அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி பிசிபிலிபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 10 காஞ்ச மிளகா, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஜீரகம், கடலைப்பருப்பு 60 கிராம், வெள்ளை உளுந்து 60 கிராம், 4 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 80 கிராம் முழு மல்லி, கசகசா 60 கிராம், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு எடுத்துங்க. துருகின தேங்காய் சின்ன கப்பில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு புளி கரைச்சிங்க. காய்கறி எடுத்துங்க. தக்காளி, முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், நாட்டு வெங்காயம் கொஞ்சம், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, இது எல்லாமே தேவையான அளவு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. வேணால் இன்னும் நிறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரௌன் கலரில். ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு ப்ரௌன் கலர் வர வரையும் எடுத்துங்க. அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு அதே மாதிரி எடுத்துங்க. கசகசாவையும் அதேமாரி வறுத்து எடுத்துங்க. கசகசா பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரியே வெடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து எடுத்துங்க. அப்புறம் முழு மல்லியும் வறுத்து எடுத்துங்க. இப்போ ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், எடுத்துக்கலாம். தேங்காவையும் அதே மாதிரி ப்ரௌன் கலர் வர வரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. எண்ணெய் இல்லாமல் எடுத்துங்க. இது எல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நான் கொஞ்சம் அளவு தான் போட்டேன். ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எனக்கு மசாலா வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா இதுமாரி வதக்கி நம்ம பிஸ்மிலாபாத் செய்யும் போது. நான் இன்றைக்கி இது காப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றரை அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குலைவாக இருக்குது. சோறு மசிஞ்சி இருக்குது. நம்ம அரிசி, பருப்பு, இந்த மசாலா, வெஜிடபிள்ஸ் போட்டு ஒன்றாவும் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இல்லை தனித்தனியாகவும் இதுமாரி செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிங்க, புளி தண்ணி ஊற்றிங்க. இந்த மசாலா நீங்கள் அடித்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. நம்ம அடித்து வச்ச மசாலாவில் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 ஸ்பூன் போடலாம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிற வச்சு நான் நிறையா போடுற மாதிரி தெரியும். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேருங்க. நான் உரப்பு வேணுங்கிற வாசி நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட வேணாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம மசாலா சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிங்க. இதை திரும்பி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு குக்கரில் போட போதும். அதனால் நான் 4-5 டம்ளர் தண்ணியை திரும்பியும் நான் இதுக்கு ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா வெஜிடபிளும் வேகும், இந்த ரைஸும் இன்னும் நல்லா குக் ஆகும்.
குழவா வரும், அதாவது மசிஞ்சு போய் வரும் ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு வெஜிடபிள்ஸும் போட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது வந்து ஆற அந்த ரைஸில் வந்து அப்படியே தண்ணியை வந்து இழுத்துடும். நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸ்மெல்ல வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வறுத்து விட்டு எல்லாம் பவுட்ரு பண்ணி போட்ட வசி. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை தாளிக்க போகிறோம். 50 கிராம் கீ போட்டுங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி போட்டு இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து ரைஸில் நம்ம போட்டுடலாம். இதே கீழ வந்து கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. காஞ்ச மிளகா 2 போட்டுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. நம்ம கீ போடுறதுனாலையும் இந்த ரைஸ் வந்து ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த ரைஸில் வந்து நம்ம தாளிப்பை வந்து ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணும்போது மேலே தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த ரைஸ்லாம் இழுத்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நமக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதுமாரி மசாலா அரைச்சி நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.